ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு தயிரோட ரெசிபி தான். என்னடா குளிர்காலத்தில் தயிரோட ரெசிபி போட்டிருக்காங்கன்னு யோசிக்காதீங்க. வீட்டில் நிறைய தயிரும் இருந்தது. சரி, இது அன்னைக்கு ஒரு நாள் ஸ்நாக்ஸ் செய்யணும், ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யணுங்கிறப்ப இது செஞ்சிடலாம் அப்படின்னு செஞ்சது தான். வாங்க, ரொம்ப சிம்பிளாக ஃபாஸ்ட்டாக எப்படி தயிரோட பண்ணலான்னு என்னோடய ஸ்டைலில் பார்க்கலாம் வாங்க. இது பண்ணுறதுக்கு நான் ஒரு 300 400 கிராமுக்குள்ளே உளுந்து எடுத்து அதை நல்லா ஒரு 3 ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி கிரைண்டரில் போட்டு ஆட்டி எடுத்துக்கிட்டேன். கிரைண்டரில் ஆட்டும்போது தண்ணி தெளித்து தான் ஆட்டணும். நீங்கள் தண்ணி நிறைய ஊற்றி ஆட்டிடக்கூடாது. நல்லா திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகை நல்லா நுணுக்கி சேர்த்துருக்கேன். இடிகளில் போட்டு இடித்து சேர்த்துருக்கேன். இப்போ இந்த பேட்டருக்கு தேவையான அளவு உப்பு இதையும் சேர்த்துட்டு இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம். நீங்கள் இதில் வெங்காயம் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம். நான் வெங்காயம்லாம் எதுவும் சேர்க்கலை. நான் இப்படி செஞ்சேன்னா நான் சாமிக்கு கூட பிரசாதமாக வச்சுக்குவேன். அதனால் நான் வெங்காயம்லாம் எதுவுமே சேர்க்கலை. இதே மெத்தட்லேயே தான் நான் பண்ணுவேன். நீங்கள் வெங்காயம் சேர்த்தாலும் சேர்த்துக்கோங்க, அதுவும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். நான் இப்போ இதெல்லாம் போட்டு கலந்து வச்சாச்சு இந்த பேட்டரை. இப்போ வடை தட்டி எடுத்துடலாம். இப்போ நான் கடலை காய வச்சுருக்கேன், அதில் வடை போட்டு எடுத்துடலாம். இப்போ ஒரு 7 வடை போட்டுட்டு இப்போ இது ஒரு பக்கம் வெந்த உடனே மறுபக்கம் திருப்பி விட்டுட்டு இப்போ அடுப்பை கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சோம் அப்படின்னா நல்லா உள்ளெல்லாம் நல்லா வெந்து வடை ரெடி ஆயிரும். பாருங்கள், வடையெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மாவு எல்லாத்தையுமே வடை போட்டு எடுத்துக்கிட்டேன். பார்த்திங்கன்னா தெரியும், எல்லா மாவுமே வடை போட்டு ரெடியாக எடுத்து வச்சாச்சு. இப்போது இதுக்கு ஒரு பேஸ்ட் அரைக்கணும். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 3 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இந்த கொத்தமல்லி இலை உங்களுக்கு ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணும்னு சேர்க்கலாம், வேண்டாம் ஸ்கிப் பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல், 1/2 கப் அளவுக்கு கேர்டு, இதெல்லாம் போட்டு ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிர் எடுத்திருக்கேன். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கெட்டியாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ இந்த தயிர் ஒரு விஸ்க் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நல்லா கலந்து விட போகிறோம். ஸ்மூத் பேஸ்ட் ஆகணும், நம்ம அது வரைக்கும் கலக்கணும். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க, நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக வந்துடும். இந்த மாதிரி ஸ்மூத் பேஸ்ட்டாக வந்த உடனே நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேட்டரை இது கூட சேர்த்துக்கலாம். இது கொத்தமல்லி இலை போட்டதுனால நல்லா க்ரீனிஷாக இருக்குது. நீங்கள் கொத்தமல்லி இலை வேண்டாம் அப்படிங்கிறவங்க அதை ஸ்கிப் கூட பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஊற்றிட்டு இப்போ நல்லா இது கூட இந்த கேர்டு கூட நல்லா கலக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இப்போ இந்த பேட்டருக்கு தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்து நல்லா கலந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரை அந்த அரைச்சி வச்ச பேஸ்டெல்லாம் கலக்கும்போது நல்லா இந்த மாதிரி வந்துடும். இப்போ நான் சுட்ட வடையில் ஒரு 5 வடை மட்டும் எடுத்து சுடுதண்ணியில் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி சுடுதண்ணியில் போட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ அந்த தயிர் மிக்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். அதுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இதை தாளிச்சிட்டு இதை அந்த தயிர் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை கூட இதை கலந்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டிங்கன்னா தயிர் பேட்டர் ரெடி ஆகிடும். இப்போ ஒரு பிளேட்டில் 4 வடை வச்சுருக்கேன். அதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச தயிர் பேட்டர் அதையும் ஊற்றிட்டு நல்லா எல்லா வடையும் நல்லா ஃபுல்லாக முங்குற அளவுக்கு தயிர் ஊற்றணும். ஊற்றிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை 2 தூவிட்டு அது மேலேயே காரா பூந்தி நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரா பூந்தி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் மிக்சர் கூட சேர்த்துக்கலாம். காரா பூந்தி சேர்த்த உடனே பாருங்கள், நல்லா சுவையான தயிரோட ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். நான் இப்போது செப்பரேட்டாக ஒரு பவுலில் ஒரு வடை போட்டு அதையும் இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த தயிர் வடை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி ஈட்டிங், ஹெல்த்தி ஈட்டிங்.